Welcome to the channel Math Graphs Suguna. நாம் இன்னைக்கு 11th மேக்ஸில் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸஸ் 1.5ல கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட் அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தோம்னா, given f of x என்னது modulus of x minus 2 plus modulus of x plus 2. நம்ம யூஸ்வலாக நமக்கு தெரியும் மாடுலஸ்னால் நம்ம எப்படி எழுதுவோம், மைனஸ் when x less than 0. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம யூஸ்வலாக எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா மைனஸ் எக்ஸ் when x is less than 0 and plus x when x is greater than or equal to 0. This is the definition of modulus function. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூவும் எக்ஸ் ப்ளஸ் டூவும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸ் எக்ஸ் வேல்யூஸ் எதுக்குள்ளே லை பண்ணும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூன்னு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு கிடைக்கும். ஸோ when you plot all these 2 points in the line interval, in the number line, we will get minus infinity, minus 2, 2 and infinity. அப்போ இதில் வந்து நமக்கு என்னென்ன இன்டர்வல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, that is open interval minus infinity, minus 2, that is half closed interval. ஏன் 2க்கு பக்கத்தில் இந்த closed bracket போடுறோம்னா நமக்கு 2 is a root of this f of x. அதனால் we are substituting closed interval minus 2. அடுத்த இன்டர்வல் எடுக்கும் போது minus 2, 2. So 2 is included in the interval. So plus that is closed bracket. Next when you move you will get 2, infinity. அப்போ இந்த 3 இன்டர்வல்லையும் இந்த ஃபங்க்ஷன் f of x நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆப்ஷனில் பார்க்கணும். ஸோ இவர் f of x நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ இவர் f of x is equal to given f of x நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா modulus of x minus 2 plus modulus of x plus 2. So this is your given f of x. இப்போ இந்த f of xக்கு நம்ம இன்டர்வல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த f of x வந்து will become a piecewise ஃபங்க்ஷனாக மாறும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 2. அப்போ இந்த இன்டர்வலில் எல்லா வேல்யூஸுமே நெகட்டிவ் வேல்யூஸ் தான். அப்போ நம்ம மாடுலஸ் இஸ் லெஸ் தேன் 0ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது minus of x minus 2 minus of x plus 2. இந்த எப்போ if x belongs to open interval minus, that is half closed interval minus infinity, minus 2. next interval என்ன நமக்கு, next interval is x belongs to open interval minus 2, 2. half closed interval minus 2, 2. இப்போ இந்த இன்டர்வல் எடுக்கும் போது minus 2 அப்படின்ற வரைக்கும் it will be negative value. அப்போ இந்த function will take negative value. அப்போ minus of x minus 2 and then it is closed interval 2 போது it belongs to the second term. அப்போ second term will become positive. அப்போ plus of x plus 2. அடுத்து தேர்ட் இன்டர்வல் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா x belongs to open interval 2, infinity. 2, infinity போது எல்லா x வேல்யூஸுமே பாசிட்டிவ் தான் வரும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸும் போது it will both the modulus will take positive sign. அப்போ x minus 2 plus x plus 2. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும் போது இவர் f of x நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. தேர்ட் ஒனில் யூ வில் கெட் மைனஸ் 2 ப்ளஸ் 2 கெட் கேன்சல், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இட் இஸ் 2x. ஸோ இங்கே அந்த இன்டர்வல்ஸ்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிருங்க. half closed interval and then here x belongs to half closed interval minus 2, 2. third one is x belongs to open interval 2, infinity. இப்போ இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இங்கே ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். மைனஸ் எக்ஸ் இட் வில் பி மைனஸ் 2x if x belongs to half closed interval minus 2, infinity. இங்கே எது கேன்சல் ஆகும்னு பாருங்கள், x கேன்சல் ஆயிரும். 2 plus 2 it is 4 if x belongs to half closed interval minus 2, 2. 2x if x belongs to 2, open interval 2, infinity. So this is your correct f of x. அப்போ இந்த ஆன்சர் வந்து given ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
ஸோ இந்த கிவன் ஆப்ஷன்ஸில் நமக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைச்சது -2x, அடுத்ததில் 4, அடுத்ததில் 2x. அப்போ கிவன் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் -2x, 4 and 2x. இன்டர்வல்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு half closed interval -infinity, -2, அடுத்து half closed interval -2, 2, then 2, infinity. So your option 1 is correct. The next question is fifth sum. Let R be the set of all real numbers. Consider the following subsets of the plane R cross R such that S is equal to R pair x comma y such that y equal to x plus 1 where 0 less than x less than 2. அதே மாதிரி t எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, set of all order pair x comma y such that x minus y is an integer. ஸோ இந்த ரெண்டு ரிலேஷனையும் எடுத்துகிட்டு என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. இப்போ எல்லா ஆப்ஷன்லையும் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க. So first we have to check either S is equivalence relation, T is equivalence relation. இது ரெண்டுமே equivalence relation செக் பண்ணிவிட்டு then we will move for the option. So given என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா S is equal to set of all order pair x comma y such that y is equal to x plus 1. இதுதான் given for S. So reflexive, symmetric, transitive இது மூணுமே ட்ரூவாக இருந்தால் தான் we can say that it is an equivalence relation. அப்போ ரிஃப்ளெக்ஷிவ்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸுங்கும் போது ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் ஆல்சோ வி ஷுட் சப்ஸ்டியூட் எக்ஸ். கிவன் ஒய்க்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்ன்ற ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு வந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1, 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ S is not, R is not reflexive in X. இப்போ X நமக்கு ரிஃப்ளெக்சிவே இல்லை, is not reflexive in S. Therefore S is not equivalence. இப்போ S வந்து நமக்கு not equivalence relation. இப்போ S வந்து not equivalence relation கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன செக் பண்ணணும், T ஈக்குவலன்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ Tன்ற செட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா T is equal to set of all order pair x comma y such that x minus y is an integer. அதுதான் அவங்க டிஃபைன் பண்ணிக்கிற ஃபங்க்ஷன். x minus y is an integer. இந்த ஃபங்க்ஷன் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூவா, இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் நம்ம, ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, இட் இஸ் மேப்டு டு சேம் எலமெண்ட், தட் இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ் நம்ம போடும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரிலேஷன் என்ன நமக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டீஜர். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நான் போட்டேன் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0. 0 இஸ் ஆல்சோ அன் இன்டீஜர், ஸோ இஸ் அன் இன்டீஜர். அப்போ நமக்கு இங்கே ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்ன செக் பண்ணுவோம் நம்ம, x related to y implies y related to x. அப்போ x related to y எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், x minus y. x minus by given relation x minus y. x minus y is an integer. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ரிலேஷன். ஸோ அதே மாதிரி y related to x எடுத்தோம் அப்படின்னா y minus x கிடைக்கும். இந்த இந்த x minus yலேருந்து நம்ம எப்படி இந்த y minus x கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா when I take this negative sign x minus y is an integer நமக்கு தெரியும், ஏன்னா x related to y பிரகாரம். ஸோ இந்த இன்டீஜரில் நான் மைனஸ் சைன் காமனாக வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்தால் இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ், ஸோ எக்ஸ் இது ஒரு இன்டீஜர் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ அன் இன்டீஜர். So this is an integer. Minus of y minus x ன்னு எனக்கு கிடைக்கும். So that is also an integer. So minus of y minus x, this is also an integer. இந்த இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து 3 எக்ஸுக்கு பதில் 3 எடுத்துக்கோங்க, ஒய்க்கு பதில் 2 எடுத்துக்கோங்க. 3 minus 2 is equal to 1. 1 belongs to z. ஏன்னா இன்டிஜருக்கு என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம், z. இப்போ இதே நான் ரிவர்ஸில் எழுதுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, y minus x. ஒய்க்கு வந்து 2, எக்ஸுக்கு பதில் 3. 2 minus 3 that is equal to 2 minus 3 is equal to what I will get, minus 1.
-1 எனக்கு இசட்டில் தானே இருக்குது. -1 is also belongs to z. So symmetric, your R is symmetric. The relation R is symmetric. இப்போ நமக்கு அந்த டீன்ற செட்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன் ரிஃப்ளெக்ஸிவ் சொல்லிட்டோம், சிமெட்ரிக் சொல்லிட்டோம். அடுத்து என்ன செக் பண்ணணும்? ஈக்குவல், தட் இஸ் ட்ரான்சிட்டிவா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ட்ரான்சிட்டிவான்னு எப்படி செக் பண்ணுவோம்? என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? x related to y and y related to z implies x related to z. இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ x related to y அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி எழுதுவோம்? by given relation x minus y is an integer. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. y related to z, இது எப்படி எழுதலாம்? y minus z is an integer by given relation. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். 1 minus 2ன்னு போடும்போது எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? x minus y minus of y minus z கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். x minus y minus into minus plus z. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது I will get x minus y plus z. So y cancel ஆயிரும். So I will get x plus z. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? x minus y plus y minus z. y cancel ஆகிட்டு, that is equal to x minus z. So x minus z is also an integer. ஏன்னா நமக்கு இது ரெண்டுமே இன்டீஜர்ஸ் தான். அப்போ இன்டீஜர்ஸை ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் நமக்கு ஒரு இன்டீஜர் தான். therefore x minus z is an integer. ஸோ இப்போ நமக்கு இங்கே r is என்ன ரிலேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, ட்ரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. therefore r is transitive. இப்போ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் மூணுமே ட்ரூன்னு சொல்லிட்டோம். ஸோ therefore t is an equivalence relation. ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? s is not an equivalence relation கண்டுபிடிச்சிருக்கோம். t வந்து இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்கே வாங்க இந்த ஆப்ஷன்ஸில் இப்போ எது கரெக்டுன்னு செக் பண்ணுங்கள். t is an equivalence relation. ஆமாம், நம்ம t வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் s is not an equivalence relation. This is the correct option. அடுத்து செக் பண்ண பாருங்கள். neither s nor t is an equivalence relation. இது ராங்கு. both s and t are equivalence relationம் ராங்கு. S is an equivalence relation but T is not an, நம்ம கண்டுபிடிச்ச பிரகாரம் T தான் equivalence relation, S is not equivalence relation. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. So your first option is the correct answer.